தமிழக சட்டப்பேரவையிலே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றன. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது. 17ஆம் தேதி பட்ஜெட்டை பொறுத்தவரை இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் தொடங்குகின்றன. 17ஆம் தேதி வருவாய், பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும், 18ஆம் தேதி நெடுஞ்சாலை சிறுதுறைமுகங்கள் துறை, இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் இடம்பெற இருக்கின்றது. 19ஆம் தேதி நீர்வளத்துறை, சுற்றுலா, கலை பண்பாட்டுத்துறை, 20ஆம் தேதி உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு துறைகளின் மானிய கோரிக்கைகள் இடம்பெற இருக்கின்றன. 21ஆம் தேதி சிறப்பு திட்ட செயலாளர்துறை, எரிசக்தி துறை, இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான மானிய கோரிக்கையும், 24ஆம் தேதி செய்தி, விளம்பரம், எழுதுபொருள், தமிழ் வளர்ச்சி, பள்ளி கல்வித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான மானிய கோரிக்கையும் இடம்பெற இருக்கின்றது. 25ஆம் தேதி இயற்கை வளங்கள் துறையின் மானிய கோரிக்கையும், 27ஆம் தேதி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூக நீதித்துறையில் மானிய கோரிக்கையும் இடம்பெற இருக்கின்றது. 28ஆம் தேதி போக்குவரத்து துறை, வீட்டு வசதித்துறைக்கான மானிய கோரிக்கையும், அதன் பிறகு 31ஆம் தேதி மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண் உழவர் நலத்துறையில் மானிய கோரிக்கையும் இடம்பெற இருக்கின்றது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி கைத்தறி, துணிநூல் துறைகளுக்கான மானிய கோரிக்கையும், அதன் தொடர்ச்சியாக 2ஆம் தேதி அடுத்த மாதம் பால்வளம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு துறையும், அடுத்த மாதம் 3ஆம் தேதி காவல் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறைகளுக்கான மானிய கோரிக்கையும் இடம்பெற இருக்கின்றது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.